கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அவர் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றையும் கொடுத்திருக்கிறார். இவைகளில் மிகவும் பெரியது அன்பே. தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே அவருடைய சொந்த குமாரனையும் நமக்காய் கொடுத்தார். இதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல, நாம் அவரை ருசிக்க அவர் தேனிலும் இனிமையானவரா, இவ்வளவு நல்லவரா என்று சொல்லி நாம் அவரை அனுபவிக்க முடியும். அந்த அன்பினால் தான் அவர் தன் சொந்த ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அந்த அன்புக்கு முன்பாக இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ளவைகளோ ஒன்றுமில்லை. அதை நாம் உணர்ந்தாலே போதும். நாம் தேவன் விரும்புகின்ற காரியங்களை மட்டுமே செய்வோம். விரும்பாத காரியங்களை நாம் விட்டுவிடுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு பாராட்டிய நன்மை பெரியது. நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை தேடி வந்தார். அப்படி சாபத்தை நீக்க அவரை முன்மூடியை ஏற்றார். சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது மற்றவர்கள் மேல் உள்ள குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. அவர்கள் மனிதர்கள் தானே, பாடுள்ளவர்கள் தானே. ஒருவேளை நாம் அவர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அவர்கள் மூலமாக நாம் நிந்தனைகளை, அவமானங்களை அடைந்திருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட்டு நாம் கடந்து செல்லும் போது யாருடைய கையிலும் கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். நம் மனதை சந்தோஷமாக வைத்து அவருடைய பிள்ளை என்ற உரிமையாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்தில் அவர் தகப்பனாய் நிலைநாட்டி காட்டுவார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் அவரிடத்தில் நாம் நெருங்கி வருவோம். அந்த அன்பை மற்றவரிடத்திலே காட்டுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.